பிரான்ஸ் டீமோட பில்லர் காண்டே ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. ஆஸ்ட்ரியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. முக்கியமாக சொன்னால் காண்டே லாஸ்ட் மேன் டேக்கிள் பண்ணி ஃப்ரான்ஸ் டீம் வின் பண்ணுறதுக்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. காண்டேயோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே ஸ்பீடும் டேக்கிளும் தான். காண்டே நல்லா டேக்கிள் பண்ணுவாருன்னு சொல்லும் போது எனக்கு இந்த மேட்ச் வந்து ஞாபகத்தில் வந்து வருது. செல்சி வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் அப்போ டெ ப்ரூய்னே அவுட் சைட் பாக்ஸ்லேருந்து ஷூட் பண்ணும்போது காண்டே ஒரு டேக்கிள் பண்ணியிருப்பார். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். காண்டே வேர்ல்ட் கப் 2022 இன்ஜுரினால் மிஸ் ஆகிட்டார். அதனால் ஃப்ரான்ஸ் டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஃபைனல்ஸில் அர்ஜென்டினாவுக்கு எகென்ஸ்டாக காண்டே வந்து இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ரிசல்ட் மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெஸ்ஸி மாதிரி ஆட்களுக்கு காண்டே பண்ணுற டேக்கிளுங்கிறது ரொம்ப ரொம்ப ரஃபாக வந்து இருக்கும். காண்டே சவுதி லீக் போனதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் லோவாயிருன்னு பார்த்தாங்க. பட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. இவர் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். ஏன் சொல்கிறேன்னா ஒரு கொத்தனார் வேலை பார்த்தவர் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் வந்து இருக்காருன்னா அதுக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் அவரோட டெடிகேஷன் தான் காரணம்.